இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கு நன்றி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, எனக்கு எல்லா வித்தைகளும் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு என்னுடைய நன்றி. குருவாழ்க, குருவே துணை. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கோமா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை நிச்சயம் உண்டு இல்லையா? இப்ப 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரோட ஆதிக்கத்துல வருவாங்க? சூரியனோட ஆதிக்கத்துல வருவாங்க இல்லைங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பணம் கொடுத்து இதை செய்யினா செய்ய மாட்டாங்க. பணத்துக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? கௌரவமா இருக்கணும். அவங்களோட தன்மானம் எங்காவது பாதிக்கப்படுது, சுய கௌரவம் எங்காவது பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா எந்த ஒரு கலையும் சீக்கிரமா கத்துக்குவாங்க. யாராவது இருக்கீங்களா? 1, 10, 19 யாருமே இல்லையா? எல்லாம் போயிட்டாங்களா? அப்ப உங்க டேட்டா பர்த் மட்டும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அதை மட்டும் பேசிடலாம். 24 சுக்கிரன். ஓகே, சரி. இப்ப டேட் ஆஃப் பர்த்ல தேதி, மாதம், வருடம் இருக்கு இல்லையா? இந்த தேதி தான் பாத்துட்டீங்கன்னா எண் கணிதத்துல என்ன சொல்றாங்கன்னா பிறவி எண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பிறவி எண்ணெல்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்னவாங்க? அதுவா செயல்படுவாங்க. அந்த காரகத்துவம். இப்ப நான் 20ஆம் தேதி பிறந்திருக்கேன், சந்திரன். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, எல்லாத்துக்கிட்ட எப்படி அரவணைச்சு போயிருக்கேன்னா சீக்கிரமா என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே மிங்கிள் ஆயிரும். அப்ப சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா இருப்பாங்க, தாய் உள்ளமா இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தேக குணமும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சந்திரன்னா நிலையற்ற தன்மை. 15 நாள் வளர்பிறையாவும் 15 நாள் தேய்பிறையா இருக்கிறதுனால மற்ற விதத்துல எல்லாம் சூப்பரா இருப்பாங்க. ஆனாலும் எப்படின்னா வீட்டை கூட்டிட்டோமா அடிக்கடி நானுமே அந்த மாதிரி பண்ணிருவேன், அதனால சொல்றேன். சரியா? அப்ப அந்த தேதி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த காரகத்துவம் செயல்படுது. சரிங்களா? அப்போ பிறவியன், இதே மாதையன், வருடையன், அதுக்கப்புறம் மொத்தமா டோட்டல் பண்ணோம்னா விதியன். ஓகேங்களா? அப்போ இத ஃபர்ஸ்ட் கிரேடா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட பிறவி எண்ணும் விதி எண், இது ரெண்டும் தான் செயல்படும். சரிங்களா? பிறவி எண் 20 என்னோடது. இதே டோட்டல் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதி எண் 30. நிறைய தொழில் பண்ணியிருக்கங்க, நான் பண்ணாத தொழிலே கிடையாது. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 20ன்னா யாரு? சந்திரன். சந்திரன்னா யாரு? அம்மா. விதி எண் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 30. எனக்கு 30ன்னா யாரு? 3ன்னா யாருங்க? குரு. ஓகேங்களா? குரு சந்திரன் சாரத்துல இருக்குது. எனக்கு குரு சந்திரன் சாரத்துல இருக்கு. அப்ப அந்த 30 என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட விதி எதை நோக்கி போகுதுன்னா சந்திரன்னா அம்மாவா. அப்ப அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை நான் செஞ்சதான் அம்மா வழியில. அம்மானா அம்மா இல்ல, அம்மா வழியில என்ன செஞ்சாங்களோ அதையே நான் பண்ணாதான் நான் ஜெயிக்க முடியும். ஒன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படிங்கிறது என்ன? பிறவியன், அதுக்கப்புறம் விதியன். இந்த காரகத்துவத்துல நீங்க போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? அப்போ எந்த தொழிலுமே நான் கை கொடுக்கல. கடைசியில நான் என்ன பண்ணுனேன்னு பாத்துட்டீங்கன்னா என்னுடைய பாட்டி. சரிங்களா? இந்த மண்டபத்துல பாருங்க, அங்க ரத்தனம்மாள் எழுதியிருக்கு பாருங்க, எழுதியிருக்கா? அப்ப அவங்க ஆருடம் பார்ப்பாங்க. கோட்டைப்பாளையங்கிற ஊர்ல இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அந்த ஊர்ல 5 ஊருக்கு ஃபேமஸா இருக்காங்க. சுத்தி இருக்கிற கிராமம் எல்லாம் பாட்டி பார்க்க வருவாங்க. அப்ப அந்த விதி எண் சந்திரன் சாரத்துல இருக்கிறனால அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்களோ அந்த ஃபீல்ல நானும் வந்தங்காட்டிதான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு கருத்தரங்கு நடத்துறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அதாவது மேன் பவர் வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஃபுட்டுல இருந்து, டீல இருந்து, இந்த சேர் போடுறதுல இருந்து, இந்த லைட்டிங்கு, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் நம்மளுக்கு இதுக்காக உழைச்சிருக்காங்க இல்லைங்களா?
அப்ப வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா பணம் கொடுத்தா எல்லாமே நடந்துராது. நம்மளுக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஆட்கள் கண்டிப்பா வேணும். அப்போ நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த தேதியில பிறந்திருக்கீங்க, உங்களோட விதி என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கிரேடு. இதுல போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 1, 10, 19, 28 ஓகேங்களா? இந்த தேதியில ஒருத்தங்க வந்து பிறந்திருக்காங்க, இல்ல இந்த விதி எண் வருது. அப்ப இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரியனுக்கு ராகுதான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்க, நம்மளோட வீடியோ எடுக்கிறாங்க இல்லைங்களா, வீடியோ எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு பையன் பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ராஜேந்திரன். சரிங்களா? இன்னொரு பையன் வந்து பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமியர். அப்ப அவங்க யாரு? ராகு. ஓகேவா? இவங்க வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. நான் பார்த்ததுமே சொன்னேன், இந்த தம்பியை வந்து நான் பார்த்ததுமே நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ உங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு இவர் விஷயம், இவருக்கு அவர் விஷயம். புரிஞ்சுதுங்களா? அப்ப வந்து முதல் தரமாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரு சூரியனுக்கு அப்படின்னா DMT அந்த எழுத்துல பிறந்தவங்க 4, 13, 22, 31. சரிங்களா? இந்த தேதியில பிறந்தவங்க. DMT. இப்ப தினேஷன் பேர் உள்ளவங்க, மனோஜ்னு பேர் உள்ளவங்க, தமிழ் அரசு அப்படிங்கிற பேர் உள்ளவங்க, இந்த பேர்ல DMTன்னு வர்றவங்க. அதே மாதிரி 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவங்க. இவங்கெல்லாம் யாருங்க? இந்த சூரியனோட ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு உடனே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற யார் பண்ணுவாங்க? வேற யார் பண்ணுவாங்க? அதாவது சூரியனுக்கு நட்பா உள்ளவங்க வந்து பண்ணுவாங்க. குரு, CGLS. ஓகேங்களா? இந்த லெட்டர்ல உள்ளவங்க வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த தேதியில பிறந்தவங்க வருவாங்க. சரிங்களா? 3, 12 குருவோட எண்கள்ல பிறந்தவங்களும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? செவ்வாய் ஆதிக்கத்துல உள்ளவங்க 9, 18, 27. சரிங்களா? சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க இவங்கெல்லாம். இப்ப பாருங்க, எனக்கு வந்தவங்க யாரு வந்திருக்காங்க? சூரியன் ஆதிக்கத்துல வந்தவங்க தானே இதா வந்திருக்காங்க இல்லைங்களா? வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்போ உங்களோட பிறவி எண், தேதி, பிறந்த தேதி, அதே மாதிரி விதி எண், டோட்டல் டேட் ஆஃப் பர்த் டோட்டல், இது வந்து முதல் கிரேடு. இந்த காரகத்துவத்துல போனீங்கன்னா ஜெயிச்சுக்கலாம். இப்ப நான் வந்து பாத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்ப அதெல்லாம் எதுவுமே ஜெயிக்க முடியல. ஆனா குரு சம்பந்தப்பட்ட தொழில வரும்போது என்ன ஆயிருது? ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுறது. அப்போ நீங்க என்ன தேதியில பிறந்திருக்கீங்களோ அதோட காரகத்துவத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப சூரியனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? தர்கா போலாமா? போலாங்களா? ராகுவோட இதுக்கு போலாமல்ல? அதே மாதிரி என்ன பண்ணலாம்? அப்பா வயது உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்குங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? 2, 11, 20, 29. சரிங்களா? 2, 11, 20, 29 இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. கேது 7, 16, 25. அதாவதுங்க, நான் வந்து 20ஆம் தேதி பிறந்திருக்கேன். ஓகேங்களா? நான் குடியிருக்கிற வீடு வந்து 7ஆம் நம்பர் வீடு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சது, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் செட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஆகுங்களா? கண்டிப்பா ஆகாது. அப்போ 7ங்கிறது சந்திரனுக்கு என்னங்க? வசியம், நட்பு. அப்ப வந்து என்னன்னா என்ன பண்ணும்? ஆனா அந்த கேது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப சந்திரன் அப்படிங்கிறது என்ன?
ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும் இல்லையா? கேது என்ன பண்ணும்? ஆன்மீகத்துல நம்மளை கொண்டு போகும். சரியா? அதே மாதிரி கேது நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும். உள்ளூர்ல ஜெயிக்க முடியாது. சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு உள்ளூர்ல ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடத்த வேண்டியதானே, கோயம்புத்தூர்ல நடத்த வேண்டியதானே, நீங்க சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் வந்து நல்லா ஒரு டாப் சிட்டியா இருக்கு, அங்கேயே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா உள்ளூர்ல பண்ணவே கூடாதுன்னு தான் நான் இங்க வந்து நடத்துறேன். காரணம் என்னன்னு தெரிஞ்சுதுங்களா? நம்ம குடியிருக்கதே கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லது, சொந்த ஊரு ஆகாது. அப்போ இந்த கேது வந்து சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு கேது வந்து என்ன பண்ணும்? அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு யார் வந்து வேற யார் சப்போர்ட்டா இருப்பாங்க? குரு சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? சிஜிஎல்எஸ் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி 9, 18, 27 இவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேற யார் சப்போர்ட்டா இருப்பாங்க? சூரியன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களும் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? உங்க போன் நம்பர்ல உங்களோட பிறந்த தேதி, பிறவி எண் தொடர்பு வருதான்னு பாருங்க, நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஒன்னா அந்த நம்பர் டோட்டல்னாவது வரணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட பிறவி எண், விதி எண் இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா தொடர்பு கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் 20ஆம் தேதி பிறந்திருக்கேன், என்னோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், தொடர்பு வந்துருச்சா? 9வது மாதம் பிறந்திருக்கேன், என்னோட யோகி செவ்வாய். சரிங்களா? அதே மாதிரி கேது எனக்கு என்ன ஆகுது? அதாவது கேதுங்கிறது நட்பா இருக்கு இல்லைங்களா? நட்பா இருக்கு. அப்ப வந்து என்னோட கரணம் வந்து என்னன்னா பத்திரை கரணம். அப்ப அந்த கேதுவோட நம்பரே நான் வீட்டுக்கு குடி போகும்போது எனக்கு என்ன ஆகுது? எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ உங்களோட போன் நம்பர்ல, வண்டி நம்பர்ல பாஸ்வேர்டு, இப்ப நம்ம எல்லாருமே இப்ப ஏடிஎம் எல்லாம் அதிகமா யாரும் பயன்படுத்துறது இல்ல, நம்ம எல்லாம் ஜிபே தான் பண்றோம். உங்களோட ஜிபேல ஃபர்ஸ்ட் கிரேடு உள்ள பிறவி எண்ணும் விதி எண்ணும் நம்பரை கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில. அடுத்த கட்டம்னா என்ன? டெய்லி வருமானத்துக்கு உண்டான வழி. சரிங்களா? எல்லா விதமான சப்போர்ட் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி. செகண்ட் கிரேட் என்னங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மாத எண். நான் சொன்னேன் 9 அப்படிங்கிறது எனக்கு யோகி செவ்வாய்ங்கிறவரு யோகின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்னோட நம்பர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரே 9 தான். என்னோட நம்பர் பாத்துட்டீங்கன்னா 9742956480. ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன கொண்டு வந்திருக்கேன்? 9 தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது யாரை கொண்டு வந்திருக்கேன்? கர்ணநாதரை கொண்டு வந்துட்டேன், 97. ஓகேங்களா? அப்போ உங்களோட நம்பர்ல நீங்க என்ன காரகத்தோல இருக்கீங்க, என்ன நம்பர்ல நீங்க இருக்கீங்க, உங்களோட பிறந்த தேதியோ இல்ல விதி எண்ணோ சம்பந்தப்படுதா? இல்ல மாத எண், வருட எண். ஓகேங்களா? மாத எண், வருட எண் இது செகண்ட் கிரேடு. இப்ப வந்து பிறவி எண்ணும் விதி எண்ணும் 100க்கு 200% வேலை செய்யும். சரிங்களா? இதே செகண்ட் கிரேடு அப்படிங்கும் போது 60% வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க வந்து என்ன மாதிரி நம்பர்ஸ பயன்படுத்தலாம்? உங்களோட போன் நம்பர்ல எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பேரு இப்போ சந்திரன், இப்போ 20ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன், ஓகேவா? என்னோட பேர் வினோதினின்னு மட்டும் போட்டீங்கன்னா 35 வரும். சந்திரனுக்கு 35 வரும். கூட்டினா என்ன வருது? 8 வருது. சந்திரனுக்கு ஆகுமா சனி? சனி பகவான் ஆவாரா? படாத பாடுபட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது சாப்பிட கூட டைம் இல்லாம அவ்வளவு உழைச்சிருக்கேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, கடனானதான் மிச்சம். அப்போ உங்க பேரு டோட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பாருங்க. இது எல்லாம் நீங்க மாற்றம் பண்ணினீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில சுபிச்சம் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க வீட்டுல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன சொல்ல வந்திய முதல்ல தெளிவா சொல்லு, திக்கி திணறேன்னுபாங்க. நிஜமாலுமே அப்படின்னா கோர்வையே வராது.
புரிஞ்சுதுங்களா? ஆனா எனக்குன்னு உண்டான எண்களை பயன்படுத்தும் போது நீ காலையில இருந்து பேசிக்கிறனா, பேசுனா இல்லையா, பேசிக்கிறனா, அப்ப என்னன்னா அந்த நிமிஷத்துக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுறோம். ஓகேவா? அப்ப அந்த எண்கள் என்ன பண்ணுது, நல்ல சூழ்நிலையை உருவாக்குது. ஓகேங்களா? நம்மளை சுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்குது. அப்போ உங்களோட பேரு, உங்களோட போன் நம்பரு, வண்டி நம்பரு, பாஸ்வேர்டு, இது எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பாத்துக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது குரு. சரிங்களா? இல்ல, அடுத்து செவ்வாய். செவ்வாய் ஆதிக்கத்துல ஒருத்தங்க வந்து பிறந்திருக்காங்க 9, 18, 27. சரிங்களா? இவங்க எப்படி இருப்பாங்க, பார்த்தாலே டெரரா இருப்பாங்க. தம்பி நீங்க என்ன தேதி, உங்களைத்தான் கேட்டேன், உங்களைத்தான் கேட்டேன். உங்களை இது கேட்க போறேன் நான், செவ்வாய் பத்தி பேச போது அவரைத்தான் கேட்டேன். 12 குருவா? ஓகே ஓகே. அப்போ பார்த்தாலே எப்படி இருப்பாங்க, டெரரா இருப்பாங்க. யாருனாலே செய்ய முடியாத வேலைய அவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சு காமிப்பாங்க. என்னங்க, ஒரு வெயிட்டே தூக்கணும் நம்மளால முடியாது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா தூக்கிடுவாங்க. தைரியமான வேலைகளை செய்வாங்க. அப்போ வந்து செவ்வாய் ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி நம்பர்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னா, என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் பயன்படுத்தலாங்க, குரு, சூரியன், சந்திரன். புதன் எப்படி வருவாரு, குரு, சூரியன், சந்திரன். இவங்களோட எழுத்துக்கள் உள்ளவங்க AIJQY, இதுல அந்த பேர்ல உள்ளவங்க சப்போர்ட்டா வருவாங்க. சரிங்களா? வேற யாரு வருவாங்க, BKR லெட்டர்ல உள்ளவங்க வருவாங்க. மாதிரி அந்த தேதியில பிறந்தவங்க வருவாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களோட சப்போர்ட் கிடைக்குது. அந்த வழியில போனோம்னா நம்மளுக்கு என்ன, எப்பவுமே கூட துணையா இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து போன் நம்பர்ல என்னென்ன கொண்டு வரணும், 1ஆம் நம்பரு, நீங்கெல்லாம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல ஃபர்ஸ்ட் கிரேடோ செகண்ட் கிரேடோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா? அதை கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து புதன். இவங்க எப்படி இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, நல்லா அறிவாளியா இருப்பாங்க, பிசினஸ் நல்லா ஐடியா கொடுப்பாங்க, டேலண்டா இருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு நகைச்சுவையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் என்ன பண்ணிருவாங்க, கடினமான சூழ்நிலை கூட ஈஸியா கையாளுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புத்தி, அவங்களோட முயற்சி, அவங்களோட செயல் எல்லாமே மத்தவங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கு, இவங்களுக்கு ஒண்ணு பிரயோஜனமா இருக்காது. ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாருங்க, குரு எப்படி வருவாரு, சுக்கிரன், சனி. ஆமா, அப்ப சுக்கிரன், சனி பகவான். அப்போ வந்து சுக்கிரன்னா யாருங்க, UVW. அதே மாதிரி 8, 17, 26. சரிங்களா? இதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த குருவோட ஆதிக்கத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா பண பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. சரிங்களா? அதாவது அந்த பிறவி எண்லாம் அந்த டேட்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், தேடல் கண்டிப்பாக இருக்கும். ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க, கௌரவமா வாழணும்னு நினைப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம குரு மணிகண்டன் ஐயா மாதிரி பேர்லயே குரு இருக்குது பாருங்க. அதே மாதிரி பேராசைப்பட மாட்டாங்க. தனக்கு வந்து என்ன வேணுமோ அதைய மட்டும் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஒருத்தங்க கிடைச்சாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணிடலாம், கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல பண்புகள் உள்ளவங்க.
ஆனாலும் அவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட, அதாவது மத்தவங்க கொடுத்து ஏமாந்துறது, அந்த மாதிரி ஏதாவது லோன் சம்பந்தப்பட்டது, இதுல ஏதாவது மாட்டிக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுல கவனமா இருந்துக்கணும். சரியா? சரி. அப்புறம் நான் ராகு சொன்ன சொல்லல. சரி, அடுத்து 4 ராகுவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க 4, 13, 22, 31. இவங்க எப்படி யோசனை பண்ணுவாங்க? இவங்களோட யோசனைகள் எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கும். அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு, இல்லைங்களா? இவங்க கையில வந்து பாத்துட்டீங்கன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இவங்க கையில ஒரு மருந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலே குணமாயிரும். அந்த அமைப்பு உள்ளவங்க எதுனாலும் ரகசியமா பண்ணணும்னு நினைப்பாங்க. வெளியே சொல்ல காட்டிக்க மாட்டாங்க. ரகசியமான ஒரு அமைப்பு அவங்க கிட்ட இருக்கும். அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாருங்க? ராகுக்கு வந்து சுக்கிரன். ஃபர்ஸ்ட் சூரியன். சூரியனுக்கு எப்படி ராகுங்க? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அப்துல் வந்துங்க போட்டோ எடுத்ததெல்லாம் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. எல்லாரும் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் போட்டோ எடுப்போம், இல்லையா? இங்க வந்து கேமரா இருக்கும். அப்ப நம்மளை போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியும். இந்த பையன் மேல கொண்டு போய் இப்படி வச்சு தலைகீழ வச்சு எடுக்குது. ஏன் நம்ம கண்டிப்பா விழுந்துருமா? இவங்க ஏதோ ரகசியமா பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சுதுங்களா? ஆனா கிளியரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம உணர முடியும். சரி, அடுத்து வந்து வேற என்ன? ராகுக்கு வேற என்னங்க? புதன், சுக்கிரன், சனி பகவான். சரிங்களா? அப்ப சுக்கிரனோட எழுத்துக்கள் UVW. அப்ப இவங்க என்ன பண்ணலாங்க? நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணலாம், பிராண்டடா ட்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த காரகத்துவத்தை இயக்கணும். அப்ப அவங்களுக்கு உண்டான விஷயங்களா கிடைக்கும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், இல்லைங்களா? அரசு அதிகாரிகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். பண்ணலாங்களா? இதெல்லாம் எளிமையானது நான் சொல்றேன் இன்னைக்கு எல்லாமே. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து புதன் சொல்லிட்டோம் இல்லையா? சுக்கிரன் 6, 15, 24. இவங்களுக்கு யார் சப்போர்ட்டா இருப்பாங்க? என்னங்க? புதன், சனி, ராகு சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? சனி, புதன், ராகு சுக்கிரனுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த தேதியில பிறந்திருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து இந்த எழுத்துல இருக்காங்க அப்படின்னா நகை சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்க கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். இவங்களுக்கும் பணம் சம்பந்தமான சிக்கல்ல மாட்டிக்கூடிய அமைப்பு இருக்கு. இவங்க எப்படிங்க? சுக்கிரனால என்ன? சுகபோகம். அப்ப அதுக்காகவே பிறப்பு. இந்த பிறப்பு வந்து ஜாலியா இரு, உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா பணம் மட்டும், இந்த குருவாகட்டும் சுக்கிரன் ஆகட்டும், பணம் வந்துதா என்ன பண்ணணும்? உடனே பேங்க்ல இது போட்டுறணும். சரியா? அந்த மாதிரி சேஃப்டியா இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல டேலண்ட் இருக்கும், திறமைகள் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். வேற என்ன பண்ணலாங்க இவங்க? அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி கடின அவர் இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா? குரு மணிகண்டன் சாரு என்ன பண்ணாரு? நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். அவர் எத்தனாம் தேதி பிறந்த? 24ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. அங்க ஒரு குர்கா உட்காந்து இருந்தாருல்ல, அவருக்கு கொடுத்தாரு. வயதான அம்மா காசு கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணணும்? சனி பகவானின் காரகத்துவத்தை இயக்கணும். இயக்கிட்டாரா? அப்ப அவர் காசு வருமா? காசு வருமா வராதுங்களா? அப்போ சனி பகவானின் காரகத்துவத்தை இயக்க வேண்டும். எப்படி இயக்கணும்? இந்த மாதிரி நம்மளோட வயதுல மூத்தவங்க, முதிர்ந்தவங்க, துப்புரவு தொழிலாளர்கள்,
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? வேற என்ன பண்ணலாம்? அப்புறம் சார் நீங்க டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையா இருக்காது இருந்து நீங்க உதவிக்கிறீங்களா? நீங்க தான் உங்க கிளைண்ட் அந்த மாதிரி உதவிக்கிறீங்களா? என்னங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க? புதன்னா டாக்குமெண்டா? அப்ப இதெல்லாம் பண்ண பண்ண இவருக்கு என்ன ஆகும், இவருக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் இல்லைங்களா? இவர் பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவாரு. அப்ப நம்ம என்ன இதுல பிறந்திருக்கோமோ அதை பயன்படுத்தும் போது, அதை செயல்படுத்தும் போது நம்மளுக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுதா கான்செப்ட்? சரி, அடுத்தது 7, 16, 25 கேதுவோட ஆதிக்கம். இவங்க எப்படிங்க? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்ல. அதாவது கேட்டீங்களா? அப்படியா? சரி சரி. எத்தனைங்க? 16. சிறப்பு சிறப்பு. அதாவது இவங்க எப்படின்னா, இவங்க நாணத்தை தேடி ஓடுறவங்க. சரிங்களா? யார் சொன்னாலும் சரிங்க சரிங்கன்னு கேட்டுக்குவாங்க. ஆனா பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆமா, இவங்களே எல்லா டேலண்ட் எல்லா திறமைகளும் இருக்கும். ஆனா யார் சொல்றதை, அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பிறப்பு எதை, நாணத்தை நோக்கி, அவங்களுக்கு என்ன தேடல் இருக்கோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க ஆராய்ச்சி பண்ற அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆமா, அதே மாதிரி இவங்க சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி கேதுவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கும் உள்ளூர் ஆகாது. கண்டிப்பா இந்த கேதுவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க தற்காலிகமானது எங்க இருப்பாங்க, வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாட்டிலயோ இருப்பாங்க. இருந்தாதான் ஜெயிக்க முடியும். உள்ளூர் வந்தோம்னா கொஞ்சம் 2 நாளா பங்கனை முடிச்சு கிளம்பிட வேண்டிதான், பொட்டி தூக்கிட்டு. ஓகேவா? இவங்க என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு யாரு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க? சந்திரன். அப்போ 2, 20 குரு. சந்திரன் குரு. ஆமாங்க. அதே மாதிரி புதன் குரு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்ப அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சந்திரன் ஆதிக்கத்துல உள்ளவங்க, சரிங்களா, கைராசிக்காரங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அது இவங்களுக்கு உதவாது. சரிங்களா? அது பிகேஆரா இருக்கலாம், இல்ல இந்த தேதியில பிறந்திருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த கேதுவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒரு துவக்கி விட்டா அது எல்லாருக்குமே சந்திரன் சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து போலாங்களா? அடுத்து சனி பகவான் 8, 17, 26. இவங்களுக்கு யாருங்க சப்போர்ட்டா இருப்பாங்க? சுக்கிரன் குரு இல்லைங்க, சுக்கிரன் புதன். புதன் ராகு. சரிங்களா? சுக்கிரன் புதன் ராகு. தம்பி ஒரே நிமிஷம். சனி பகவானின் காரகத்துவத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல கலப்பு திருமணம் இருக்கும். கலப்பு திருமணம், காதல் திருமணம். சரிங்களா? அதே மாதிரி 2 திருமணம் பண்ணவங்க அந்த குடும்பத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு யாரு? UVW. சரிங்களா? சுக்கிரன் காரகத்துல வரவங்க, அப்புறம் புதன் காரகத்துல வர்றாங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்க? அதாவது சனி பகவான் காரகத்துவம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? வேலைன்னு இதான் இருப்பாங்க.
அவங்களும் என்ன பண்ணணும், நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், வாசனை திரவியங்கள் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும். ஒரே செகண்ட் வினோத், இந்த நம்பர்ல இருந்து கால் புரிஞ்சுதுங்களா? என்ன பேசுறீங்க? சரி, அடுத்தது செவ்வாய் காரகத்துவம். ஓகேங்களா? 9, 18, 27 சொல்லிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சா? அப்போ நீங்க உங்களோட பிறவி எண், விதி எண், மாத எண், வருட எண், இந்த 4ஐயும் பிரிச்சு என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க. இதே 2 தடவை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். இதே ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் வருதுன்னு பாருங்க. அந்த நம்பர்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். ஓகேவா? நீங்க என்ன தேதியில பிறந்திருக்கீங்க? 26 1966. ஓ சரி, சனி பகவானின் ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க. பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல நான் சொன்ன மாதிரி இருக்கா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? வந்துருச்சு இல்ல, இன்னும் இல்லைங்கிறீங்க. திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அது நடக்கும். அந்த காரகத்துவம் நிச்சயமாக இருக்கும். சொல்லுங்க. 12 12 12 10 12 குரு 12 10 டோட்டல் பண்ணி சொல்லுங்க. 12ங்கிறது 3, 10ங்கிறது சூரியன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரேட் டோட்டல் பண்ண என்ன நம்பர் வருது? இருபது வருது. அப்போ இவருக்கு பிறந்த நம்பர் என்ன, பிறவி என்ன? ஏன் தம்பி? ஓகே, பிறவி என்ன? 3. விதி எண் 1. 20ன்னு சொன்னீங்க. வருடத்தை கூட்டினா 20 வருதா? மொத்தமா கூட்டினா உங்களுக்கு ராகு வந்துச்சா? ஓகே, இல்ல அவருக்கு பார்க்கலாம். என்னங்க அவருக்கா? அதாவது பிறவி எண் 3. ஓகேங்களா? விதி எண் டோட்டலுங்க, டேட் ஆஃப் பர்த் டோட்டல் 42 6. அப்போ இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, விதியன் குரு வந்துட்டாரு. குருவும் சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா, குருங்கிறது யாரு? தேவகுரு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரகுரு. அப்ப இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏற்ற இறக்கமாக இருக்கும். 3 வருஷம் நல்லா இருந்தாருன்னா 6 வருஷம் கஷ்டப்படுவாரு, மறுபடியும் 3 வருஷம் நல்லா இருப்பாரு. ஏற்ற இறக்கம் கண்டிப்பா இருக்கும். இருக்கா? ஓகேவா? அப்ப அவர் என்ன காரகத்துவத்துல போனோம்? ஒன்னா குருவோட காரகத்துல போனோம், இல்ல சுக்கிரன் காரகத்துல போனோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, ஜிம். சரி, ஜிம் வச்சு நடத்துறேன்னு சொல்றாரு. ஓகேவா? இதுல மாத எண் என்னது? 10. சூரியன் வந்துட்டாரு. வருட எண் என்ன? 20 வருது. ஃபர்ஸ்ட் கிரேட் என்ன வருது? 3 6 வந்துருச்சு. ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா உண்டு. ஸ்ட்ரைட்டா 9 வரல இல்ல? 9 தானே ஜிம்முக்கு வரும். செவ்வாய் காரகத்துவம் தானே ஜிம்னா. ஸ்ட்ரைட்டா 9 வரல இல்ல? அப்போ உங்களுக்கு அதுல பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. அப்ப நீங்க சுக்கிரனுக்கு என்ன பண்ணலாம்? பெண்களை அங்க யாராவது ஒரு அட்மினா ஒரு பெண்களை போட்டு, இப்ப என்னமோ இது இருக்கே,
என்ன தம்பி அது? ஜிம்ல வந்து டான்ஸ் ஆடி வெயிட் குறைக்கிறது, ஜும்பா. அந்த மாதிரி. அப்ப வந்து இவருக்கு சுக்கிரன் அங்க வந்துருச்சு. குருனா என்ன? டீச்சிங். குருனா டீச்சிங்கா. அப்ப என்ன பண்ணலாம்? பெண்களை வந்து ஏன்னா ஆண்கள் போய் டான்ஸ் ஆட மாட்டாங்க, அதனால வந்து அவங்க வந்து அவரை மாதிரி நல்லா பாடி பில்டரா வரணும் தான் செவ்வாய் காரகத்துவத்துல வருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பெண்களை நியமிச்சு அங்க ஒரு ஜும்பா கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டாருன்னா அவர் ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாமா? 10ங்கிறது தலைமை, தலைமையா வேணா இருக்கலாமா? சரிங்களா? ஏன்னா செவ்வாயோட காரகத்துவம் பண்றாருன்னா என்னங்க? யூனிஃபார்ம் சர்வீசஸ், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அங்க இருக்கு. ஏன்னா இவர் அதை பண்றாரு அப்படின்னா இவருக்கு அது சம்பந்தமே இல்லாதது. ஏன் நீங்க ஜெயிக்கலன்னு உங்களுக்கு தெரிய வருதா இப்போ? தெரியுதா? நீங்க தலைமையா வேணா இருந்துக்கலாம், ஓகேங்களா? அங்க வர பெண்களுக்கு ஓகே, அங்க வர பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு, அதாவது பெண்கள் வர்றாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல அந்த ஜும்பா கிளாஸ், இல்ல வேற ஏதாவது பெண்கள், இல்ல வயதான பெண்களா இருக்கலாம். வயதான பெண்கள்னா சந்திரன், ஓகேங்களா? இல்ல நான் வந்து ஃபிட்டா இருக்கணும், நான் ஜிம் பண்றேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எத்தனாம் தேதி? 18. 18ன்னு செவ்வாய் காரகத்துவம் தானே. அவங்க மட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்கள ஒர்க் அவுட் பண்ணலாமா? 18/5 18/5 டோட்டல் பண்ண என்ன வருது? ஒர்க் அவுட் ஆகாது. நான் தான் சொன்னேன் 35ல பேர் வச்சுட்டான், படாத பாடுபட்டு இருக்கிறேன்னு. செவ்வாய் சனி 2 பேரும் நட்பு கிடையாது, ஓகேவா? அதனால அதாவது நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரியா? உங்களோட தானே அனுப்புங்க, நான் பார்த்து நான் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? இப்ப சொன்ன கான்செப்ட்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிளியரா? பயனுள்ளதா இருந்துச்சா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு இதை எடுத்துக்கோங்க. இது உங்க போன் நம்பர்ல, வண்டி நம்பர்ல, பாஸ்வேர்ட்ல, அதே மாதிரி உங்களோட பேர்ல. இப்போ நான் 20ஆம் தேதி பிறந்திருக்கேன், 7ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறங்காட்டி எனக்கு வந்து வளர்ச்சி வருது. இது 8ஆம் நம்பர் வீட்டுல இருந்து நான் வளர்ச்சி ஆகுமா? 8 சம்பந்தம் வருது, எனக்கு வளர்ச்சி ஆக முடியுங்களா? அப்போ நம்ம எந்த நம்பர் வீட்டுல குடியிருக்கோம், எந்த நம்பரை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாம் ஒத்து கவனிங்க. அப்ப நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இது வந்து எப்படின்னா இது ஒரு நம்மளுக்கு ஒரு சூட்சம விதிகள் தான், சூட்சமமா செயல்படும். சரியா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லையா? அடுத்தது போலாமா?